கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்திற்கு காவல் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். கூடுதலாக எவ்வளவு நாட்கள் இந்த காவல் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கு? இவருக்கு முழு விவரங்கள் என்ன? நெல்லை கேடிசி நகர் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவின் கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்துக்கு மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் நடந்த அன்று இரவே இவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நீதிமன்ற காவலுக்கு மறுநாள் காலை அதிகாலையில் அவர் உட்படுத்தப்பட்டார். 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நீதிமன்ற காவலில் இருந்த நிலையில இன்றையுடன் நீதிமன்ற காவல் நிறைவு பெற்றது. இந்த நிலையில தற்போது அவருக்கு கூடுதலாக 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில அவரை விசாரணை செய்வதற்காக அவரை சிபிசிஐடி காவல் எடுப்பதற்கான அந்த பணிகளை போலீசார் செய்து வரக்கூடிய சூழல்ல திங்கட்கிழமை அவரை சிபிசிஐடி காவல் எடுப்பதற்கான மனு செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது இவருக்கு கூடுதலாக 14 நாட்கள் காவல் விதித்து தற்போது நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது குண்டாஸ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.